வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டியை சந்திரிக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா குட்டி பொண்ணு. என்ன பேர் எங்கட குட்டி பொண்ணுக்கு? அக்ஷாயினி. அக்ஷாயினி. அக்ஷாயினியோட அம்மாக்கு என்ன பேர்? பிரீதா. அப்பாக்கு? சுதாகரன். சரி, அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? அப்பா NCTP, அம்மா ஜெஃப்னா கச்சேரி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அக்ஷாயினி நானும் அம்மாவும் அம்மாவும் அப்பாவும். இப்போ எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜெஃப்னா இந்து பிரைமரி ஸ்கூல். டீச்சருக்கு என்ன பேர்? கஜாசனா. கஜாசனா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? அவ கணிதம், சுச்சாடல் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இங்கிலீஷ் மட்டும் இல்ல. இங்கிலீஷ் மட்டும் வேற டீச்சர் சொல்லித்தாரா? இல்ல, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஓகே. பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும்? கணிதம். கணிதம் பிடிக்கும். கணிதமும் இங்கிலீஷும். கணிதமும் இங்கிலீஷும் பிடிக்கும். ஆனா ஸ்கூல்ல இப்ப சொல்லித்தாரேன் அப்படித்தானே? கணிதம் சொல்லி கொடுக்குறவ. சரி, பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? டாக்டர். டாக்டர். அப்ப நாங்களே அக்ஷாயினி டாக்டர் தான் கூப்பிடணும். சரி, பிறகு என்ன செய்து காட்ட போறீங்க? துள்ளி ஓடும் வெள்ளமுயல். பாட்டு பாட போறீங்களோ? சரி, யார் சொல்லி தந்தது? அது எங்க சங்கீத டீச்சர். பாடுங்க பாப்பம். துள்ளியோடும் வெள்ள முயல் அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயல் கொஞ்சி தடவ ஆசை, ஆட்டும் காதை அப்படியே தொட்டு தடவ ஆசை, பாட்டு பாடி பார்த்துடவே ஆசை. சரி, ஓகே. நீங்க அறிவாலயத்துக்கு போறீங்களோ? அங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி தாரவியல்? கதை, சிவன், அந்த எப்படி முருகன் பிறந்தவர் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறவ. அப்ப உங்களுக்கு தெரியுமா எப்படி முருகன் பிறந்தவர்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஃபுல்லா தெரியுமா? கொஞ்சம் தான் தெரியும். சரி, அந்த கொஞ்சத்தை சொல்லுங்க பாப்பா. ஒரு நாள் ஒரு அசுரன் நாட்டை பாதிக்க வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிவன் ஒரு சத்தியம் செய்தான். என்னென்றால், நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று. அப்ப அவர் இப்படி துன்பம் செய்யறனால சிவன் அவர் நெச்சி கண்ணீர் 6 தீப்பொறியை கீழே வீழ்த்தினார். அப்பொழுது பார்வதி தேவி ஒன்றா சேர்த்து வச்சு அந்த முருகனை உருவாக்கினார். அவருக்கு எல்லா சண்டைகளையும் சொல்லி கொடுத்து அந்த அசுருடன் சண்டை போட அனுப்பினார். முருகனும் வெற்றி கொண்டு வந்தார். ஓகே, அப்படிதான் முருகன் பிறந்தவர். என்ன? சரி, பிள்ளைக்கு எந்த கடவுள் நிறைய பிடிக்கும்? சிவன். சிவனும் பாபாவும். சிவனும் பாபாவும். சீரடி சாய் பாபாவோ? ஓகே, சரி, ஓகே. சிவன் கோயிலுக்கு எங்க போவீங்க? சங்கீத கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு. சரி, ஓகே. அடுத்து எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? எண்ணியை முடித்தல் வேண்டும். எண்ணிய முடித்தல் வேண்டும். நல்லவை எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும். தெரிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பணினி முன் பனியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்துடல் வேண்டும் அண்ணா. கனியிட ஏறிய சுளையும் முச்சல் களையிட ஏறிய சாரும் பனிமலையில ஏறிய தேனும் காற்றும் பாவுட ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிய நீரும் இனியன என்பன் இனினும் தமிழை எண்ணூர் என்பேன் கண்டீர். ஓகே, யார் இது சொன்னது? பாரதியார். பாரதியார். மற்றதை சொன்னது ஔவையார். ஔவையார் சொல்லி இருக்கிறார். யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? அறிவாலய சார். சர்வேசர். ஓகே, சர்வேஸ்வரா சார் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். சரி, அவர் என்ன நம்ம பிள்ளைய சொல்லி தருவார்? வேற என்ன நான் சொல்லி தருவார்? கதை. கதை. என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அங்க போய் படிச்சதுல என்ன பிடிச்சிருக்கு? கதை கேட்க பிடிச்சிருக்கோ? பாட்டு பாட பிடிச்சிருக்கு? என்ன? கதை. கதை. அப்ப கதைன்னா நிறைய பிடிக்கும். வீட்டு யார் கதை சொல்லி தரது? கதை புத்தகம் வாங்கி கொடுக்கறது அப்பா. அதை வாசிச்சு பழகிறேன். சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நிறைய? என்ன விருப்பம் பிள்ளைக்கு சாப்பாடு? நூடுல்ஸ். நூடுல்ஸ். என்னதோட சாப்பிடுவீங்க? சோஸ். சோஸ். ஒரு சத்துமே இல்லை. நூடுல்ஸ்ல என்ன சத்து இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. மாப்பொருள் தான் நிறைய இருக்குது. என்ன?
இப்ப நாங்கள் தானியங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா படிக்கிறது ஞாபகம் நிற்கும். சரி, அப்பதான் நாங்க டாக்டரா வரலாம், ஸ்ட்ராங் டாக்டரா. அல்லது நாங்க ரத்தத்தை கண்டுட்டெல்லாம் மயங்கி விழுந்துருவோம்ல டாக்டர் அம்மா. அப்ப என்ன செய்யணும்? நிறைய தானிய வகைகள் சாப்பிடுங்க. இனிமேல் சாப்பிடுறீங்களோ? ஓ ஓ, எத்தனை நாள் நூடுல்ஸ் சாப்பிடுவீங்க? சிலவர் அம்மா ஏதாவது செய்து கொடுப்பா. ஓகே, நாங்க சாப்பிட மாட்டோம் அடம் பிடிச்சா அம்மா நூடுல்ஸ் செய்து தருவா, அப்படித்தானே? அப்ப நான் கேட்டாலும் செய்து கொடுப்பா. அழாம கேட்டாலும் சரி, அழாமல் கேட்டாலும் செய்து தருவா, அடம் பிடிச்சாலும் செய்து தருவா. அப்ப நிறைய தர நாங்க நூடுல்ஸ் தான் சாப்பிடுறோம். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். அக்ஷாயினி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு வர. அக்ஷாயினிக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு வந்து ஃபுட்பால். ஃபுட்பால் யாரோட விளையாடுவீங்க? வீட்டை அப்பா அப்பாவோட. வேற எங்கேயும் விளையாட போறது இல்லை இன்னும்? போடுங்க பார்க்குக்கு போறீங்களோ? சரி, பார்க்கல போய் யாரோட விளையாடுவீங்க? பார்க்கல தனியா தனியாக தான் விளையாடுவீங்க. சரி, பார்க்கல வேற என்னெல்லாம் விளையாடுவீங்க? ஊஞ்சல், சறுக்கீஸ், அப்புறம் சீசோ. சரி, ஓகே. அப்பா எங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கிறார்? பார்க்க கூட்டிட்டு போயிருக்க. வேற எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? பீச்சுக்கு போயிருக்கிறீங்க. வேற பிறகு கண்டினியூ ஏரியா அங்க டூர் போயிருக்கோம். டூர் போயிருக்கிறீங்களோ? சரி, அங்க போயிட்டு இது பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிருக்கு. அங்க தலதா மாளிகை. தலதா மாளிகை கண்டியில இருக்கு, உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குது. என்ன பார்த்த நீங்களா? அங்க போயிட்டு நிறைய மியூசியம் அதெல்லாம் பார்த்தினாங்க. ராஜா அந்த பழைய காலத்து பொற்காசுகள், அவர் வேல் செய்த கத்திகள் எல்லாம் இருந்ததை பார்த்தினாங்க. சரி, ஓகே. அதெல்லாமே நீங்க பார்த்து வடிவா அப்பா எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறார். இது என்னென்ன அப்பாவா அம்மாவை சொல்லி தரதில்ல? அப்பா அம்மா 2 பேரும். 2 பேரும். சரி, யார் யார் போன நீங்க? நானும் கொஞ்சம் அம்மம்மாவும், 2 அம்மம்மாவும், தாத்தாவும், நானும், அப்பாவும், அம்மாவும், நானும் ஒரு டிரைவரும். சரி, அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை, நீங்க மட்டும் ஃபேமிலியா போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, இப்ப எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? கனியிட ஏறிய சுளையும் முச்சல் களையிட ஏறிய சாரும் பனிமரல் ஏறிய தேனும் காற்றும் பாவுட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பன் இனினும் தமிழை எண்ணுயிரென்பேன் கண்டீர். தமிழ் நிறைய பிடிக்கும், ஆனா எங்களுக்கு கணிதம் தான் இன்னும் விருப்பம். என்ன சரி, இங்கிலீஷுக்கு எங்க போற நீங்க? இங்கிலீஷுக்கு வந்து அம்மாவோட ஸ்கூல்ல ஒன்றா படிச்ச ஒரு டீச்சர்கிட்ட. ஓகே, டீச்சர்கிட்ட போயிட்டு அங்கதான் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. இப்ப நாங்க ஸ்கூல்ல சொல்லித்தர நாங்க ஃபர்ஸ்டா எழுதி எல்லாம் காட்டலாம். எல்லா படம் ஃபர்ஸ்டா எழுதி காட்டுவீங்களா ஸ்கூல்ல? அப்ப எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் எழுதி காட்டுவீங்க? தமிழ். ஆனா கணிதம் அப்ப பிடிக்கும். ஆனா பிடிக்கும்ன்றதுக்காக வடிவா எழுதுறதாகுமா? இருந்தாருத்தலா. சரி, பிள்ளைக்கு என்ன பறவை பிடிக்கும்? லவ் பேர்ட்ஸ் பிடிக்கும். சரி, ஓகே. பூச்சியில் என்ன பூச்சி பிடிக்கும்? பிடிக்காது. ஒன்றும் பிடிக்காது. பூச்சி என்று கேட்டோடனே நாங்க இப்படி செய்யறோம். என்ன அவ்வளவு பிடிக்காது. சரி, பாம்பை கண்டா என்ன செய்வீங்க? மேல ஓடிடுவீங்களா? அப்ப கண்டு இருக்கிறீங்க பாம்பு? ஒரு 4 வயசுல வந்த. எங்க வந்தது? வீட்டுக்கு. அப்ப என்ன செய்தீங்க அதுக்கு பிறகு? நான் மேல விட்டு அப்பா உடைத்திட்டேன். அப்பாதான் பிறகு தட்டி விட்டது. சரியோ, மலர்கள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். அக்ஷாயினி குட்டி நல்ல அழகா எங்களோட கதைச்சிருக்கிறா. மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடியே குட்டி பிரேக். சிறிய வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? குட்டி தம்பி, என்ன பேர்? ஆருஷ். எத்தனையும் ஆண்டு படிக்கிறீங்க ஆருஷ்? கிரேட் 3. எந்த ஸ்கூல்? ஜெஃப்னா கிண்டர் பிரைமரி. சரி, உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? சிந்துரா மிஸ். அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன பேர்? அப்பாக்கு சிவா கௌரேசன், அம்மாக்கு சசிரே. என்ன செய்யணும் 2 பேரும்? அப்பா என்ன வேலை செய்யற? அப்பா சர்வேயர். ஓகே. அம்மா?
அம்மா டெவலப் பண்ணுவேன். ஓகே, அதை சொல்றதுக்கே எவ்வளவு யோசனை. 2 பேர்ட்ட வேலையும் உங்களுக்கு பிடிக்காதோ? பிடிக்கும். வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கிறேன்? நான், அம்மா, அப்பா, தம்பி. தம்பிக்கு என்ன பேர்? ஆதிஸ். ஆதிஸ். ஆதிஸுக்கு எத்தனை வயசு? 4. 4 வயசு. சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்தா அப்புறம் என்னவா வேற விருப்பம்? என்ஜினியர். என்ஜினியரா வரணும். அப்ப வடிவா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். என்ன யோசிச்சு யோசிச்சு கதை சொல்லாமல் டக் டக்குன்னு படிச்சிருவணும், அப்படித்தானே? சரி, ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்களா ஆதிஸ்? பாட்டு. என்ன பாட்டு? அச்சமில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை. சரி, ஓகே, சொல்லு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. இச்சை கொண்ட பொருட்கள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நச்சை வாயில் கொண்டு வந்து நண்பன் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பச்சை ஜூனி அடிந்தவே படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சரி, ஓகே. யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? சர்வேஸ்வரா சார். சர்வேஸ்வரா சார் சொல்லி தந்திருக்கிறார். வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்? ஓடி விளையாடு. ஓடி விளையாடு பாப்பா. அவர் எண்ணிய முடிதல் வேண்டும். ஓகே, அப்படியே தமிழ் ஃபுல்லா உங்களுக்கு அழகா சொல்லி தந்திருக்கிறார். என்ன தமிழுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 96. 96. 4 மார்க்ஸ் நாங்க விட்டுட்டோமே. குட்டி குட்டி எழுத்துப்பிழை விட்டாச்சு போல. அப்படியோ? கெட்டிக்காரன். என்ன நாங்க அடுத்த முறை 100க்கு 100 எடுக்கணும் நினைச்சு கொண்டு படிக்கணும். சரியா இன்ஜினியர்? சரி, எனக்கு இப்போ ஓடி விளையாடு பாப்பாவா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா வாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு வாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. வாழை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. வாழை குலைந்து தரும் நாய்தா, அது மனிதனுக்கு தோழன் அடி பாப்பா. சரி, ஓகே. வீட்டை நாய் நிக்குதோ? என்ன விலங்கு நிக்குது உங்களோட வீட்டை? ஒன்றுமில்ல. அப்ப நீங்கள் வேற என்ன இருக்கு உங்களோட வீட்டை? விலங்கு ஒன்றும் இல்ல. மரங்கள் என்ன இருக்கு உங்களோட வீட்டுல? மாமரம். பொன்னச்சி. சரி. பூவுக்கும். சரி, ஓகே. பூவுக்கும் பழத்துக்கும் வீட்டை மரம் வச்சிருக்கிறீங்க. என்ன விலங்கு பிள்ளைக்கு வளர்க்கணும்ன்ற ஆசை நிறைய? பூனை. நாங்கள் இன்ஜினியரா வந்த அப்புறம் பூனைக்கு கூடெல்லாம் செய்து அதுக்கு பிறகு பூனை வளர்ப்போம். சரிய. சரி, உங்களோட பேர்த்டேக்கு என்ன வாங்கி தரவே அப்பாக்கு? அப்பா அம்மா என்ன வாங்கி தர? சாப்பாடு. சாப்பாடு. என்ன சாப்பாடு பிடிக்குமா பிள்ளைக்கு? புட்டு. புட்டு. புட்டு என்னத்தோட சாப்பிடுவீங்க? சக்கரை. சர்க்கரையோ? அப்ப பர்த்டேன்னு வீட்டை புட்டும் சர்க்கரை இருந்தார். அப்ப என்ன சாப்பாடு வாங்கி தரவே? சரி, ஓகே. பேட்டிஸ் கேக் எல்லாம் வாங்கி வெட்டி தருவினம் அம்மாக்கள், அப்படித்தானே? சரி, ஓகே. ஆனா புட்டும் சர்க்கரை மண்ணா நிறைய பிடிக்கும். சரி, ஓகே. நாங்க நிறைய தானிய வகைகள் சாப்பிடணும். சரியே, சாப்பிட்டா தான் நாங்க ஹெல்த்தான ஒரு இன்ஜினியரா வர முடியும். என்ன இன்ஜினியரா வரணுமெண்டா ஆசை? கட்டிடம் கட்ட பிடிக்கும் அல்ல சொஃப்ட்வேர்? எது எப்படி? கட்டிடம் கட்டுறதுக்கு நிறைய தூசிக்கெல்லாம் நாங்க போக வேண்டி வரும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சாப்பாடு நிறைய நாங்க சாப்பிட்டு இப்பவே எங்களை தேக்கி வச்சிருவோம். சரியே, அப்ப அதுக்காக பிட்டும் சர்க்கரையும் நெடுலும் சாப்பிடக்கூடாது.
தானிய வகையெல்லாம் நிறைய சாப்பிடுறோம் என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி தர சாப்பாடெல்லாம் நிறைய சாப்பிட்டா தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும், கட்டிடம் கட்டினா என்ன செய்யணும், அங்கே போகணும் தானே, போயெல்லாம் பார்க்கணும். அப்போ பார்க்க போய்க்கல அங்கே வந்து சீமேந்தின டஸ்ட் கல் எல்லாமே நிறைய டஸ்ட் இருக்கு. சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுவோம். சரி, எனக்கு அடுத்ததான் என்ன போயம் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க. The buck, see the buck on the rock. I will give Kislet a duck. See him run, see him go. He did not like it, no, no. See him come on the mob. See him try to make me stop. I will stop, I will not talk. You are saved, little buck. ஓகே, யார்கிட்ட இங்கிலீஷ் படிக்க போற நீங்கள்? உமா மிஸ். உமா மிஸ் தான் சொல்லி தந்தவாவோ? வேற என்னெல்லாம் உமா மிஸ் சொல்லி தரவா பிள்ளைக்கு? போயாம். இங்கிலீஷ் பாட்டெல்லாம் சொல்லி தர மாட்டாவோ? சொல்லித்தர. என்ன பாட்டு சொல்லி தந்தவா? கேட்ஸ். கேட்ஸ் பாடி காட்டுங்க பாப்பா. Cats, cats sleep anywhere, any table, any chair. Top of piano, window ledge, in the middle on the air. Open drawer, empty shoe. Anybody flag will do. Fitted in the cardboard box, in the cupboard with your frock. Anywhere. Cats sleep anywhere. தேங்க்யூ. Thank you. பூனையை பிடிக்கும்ன்றதுக்காகவே அந்த பூனையின் பாட்டு அழகா எடுத்து வச்சிருக்கு போல ஞாபகமா. மல்லிகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். ஆரோஷுக்கு எந்த இடம் பார்க்க பிடிக்கும்? நிறைய பார்க்குக்கு போயிருக்கிறீங்களா? யாரோட போவீங்க பார்க்குக்கு? அப்பா, அம்மா, தம்பி. ஓகே, தம்பியும் நீங்களும் சேர்ந்து விளையாடுவீங்களா, இல்ல தம்பி ஒரு பக்கம் விளையாடட்ட போயிட்டு நீங்க தனியா விளையாடுவீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடுவீங்களா? அங்க என்ன விளையாட்டு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? சர்க்கீஸ். சரக்கீஸ் பிடிக்கும். தம்பி முதல் சரக்கு, நீங்க பின்னால சரக்குவீங்களா? அல்லது தம்பி முதல் சரக்கு. ஓகே, அவர் ஒழுங்கா போய் விழுகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு போறது, அப்படித்தானே? சரி, ஓகே. அப்ப நல்ல கவனம் தான் தம்பியில. ஆரோஷ், என்னெல்லாம் கொடுப்பீங்க உங்களோட தம்பிக்கு? விளையாட்டு பொருட்கள். விளையாட்டு பொருட்கள் வேற? சாப்பாடு. சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவீங்க? உங்களுக்கு யார் ஊட்டுறது சாப்பாடு? உங்களுக்கு சில வேலை நானே. ஓகே, அம்மா அந்த நேரத்தை பொறுத்து என்ன நீங்க சாப்பிடுவீங்களா? அம்மாவை புரிஞ்சு கொண்டு அப்ப அம்மாக்கு என்ன ஹெல்ப் செய்து கொடுப்பீங்க வீட்டை? நான் நினைச்சேன் நான் ஆம்பளை பிள்ளை ஒரு வேலையும் செய்து கொடுக்குறேன்னு சொல்ல போறீங்களேன்னு. அப்படி இல்லைன்னு வீடு கூட்டுறது. அம்மாக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் செய்வோம். தண்ணி ஊத்துறது. சரி, ஓகே. அப்ப அழகா அம்மா கேட்குற எல்லா வேலையும் நீங்க செய்து கொடுக்குறீங்களா? உங்களால இயலுமான வேலையெல்லாம். கெட்டிக்காரன். சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். ஆருஷ் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் அக்காக்கு? மேகா. மேகா. மேகா எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க மேகா? கிரேட் 3. நான் 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன் மேகாவை பார்த்து. என்ன விளையாட்டு பிடிக்கும் மேகாக்கு? கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடி இருக்கிறீங்களோ அல்லது பார்த்து ரசிச்சிருக்கிறீங்களோ? விளையாடி இருக்கிறேன். யாரோட விளையாடுற நீங்கள்? அண்ணாவோட. அண்ணாவோட. அப்ப மேகா கண்ணா எல்லாம் இருக்கிற? ஒண்ட விட்டாண்ணா. சரி, அப்பாக்கு என்ன பேர் மேகாண்ட அப்பாக்கு? செந்தில் மாறன். செந்தில் மாறன். அம்மாக்கு? பகீரதி. பகீரதி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? தம்பியும் தாத்தாவும். தம்பியும் தாத்தாவும். தம்பிக்கு என்ன பேர்? மிதுன். மிதுன். தாத்தாக்கு? ரங்கநாதன். ரங்கநாதன். அம்மா அப்பா வேலைக்கு போறவையோ? அப்பா தாத்தாவோட நிக்கிறது போல, அப்படியோ? சரி, அம்மா அப்பா என்ன வேலை செய்யணும்? அம்மா ரீஜனல் மேனேஜர், அப்பா பிரின்சிபல். ஓகே, எந்த ஸ்கூல் பிரின்சிபல்? ஜெஃப்னா இந்து காலேஜ். மேகா எந்த ஸ்கூல்? போஸ்கோ. டீச்சருக்கு என்ன பேர்? சிவகுமாரன் மிஸ். அடிப்பாவா உங்களோட மிஸ்?
இல்ல, குழப்படி செஞ்சா நல்ல இடத்துல தாட்டி அடிப்பா, மற்றபடி அடிக்க மாட்டா. அப்ப நீங்க குலப்படியும் செய்ய மாட்டீங்க, வடிவாயும் எழுதுவீங்க. அப்ப அதால வந்து உங்களுக்கு அடிக்க மாட்டா. சரி, வீட்டை பொழுதுபோக்க என்ன செய்வீங்க நீங்க? வீட்டை கணக்க புக்ஸ் இருக்கு, அது படிப்பேன். சில வேலை எனக்கு டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டா செய்வேன். சில வேலை வந்து என் தம்பியோட விளையாடுவேன். சரி, ஓகே. என்ன புக் விரும்பி படிப்பீங்க? கதை புத்தகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கதை புத்தகம் வாசிச்சாச்சுதோ? எத்தனை கதை வாசிச்சிருப்பீங்க? ஒரு 20 அப்படி. 20. வீட்டை டிவி பாக்குறதில்ல, போன் பாக்குறது இல்ல. படிச்சு பெரிய ஆள வந்து அப்புறம் என்ன வர விருப்பம்? பைலட்டா வரணுமெண்டு ஆசை. சரி, முதல் பைலட்டா வந்தா ஏத்தி கொண்டு போகணுமெண்டு விருப்பம். அப்பா அம்மாவை அப்படியே தம்பியை விட்டாச்சு. தம்பியும் தான். ஒரு டூர் ஒன்று போறது 4 பேரும். தாத்தா சரி, ஓகே. நாங்க வடிவா படிச்சு பைலட்டா வருவோம். சரி மேகா, சரி, ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாடுவோம். பாரு. கண்ணீரை ஏறிய சுளையும் முற்றை கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகுட ஏறிய சுவையும் நனி பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள்ள நீர் இனியன என்பேனே தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் பொலிரிடை வண்டின் நொடியும் ஓடை புனரிடை வாய்க்கும் தளியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குளவிகள் மணலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் முதல்களின் வாய்ப்பும் விலகுவன தமிழின் நானும் மெய்யாய் உடலுள் கண்டீர். ஓகே, யார் சொல்லி தந்தது? அறிவாலய சர்வேஸ்வரா. அறிவாலயத்துல வந்து சர்வேஸ்வரா சார் சொல்லி தந்தவர். சரி, உங்களுக்கு என்ன சொல்லி தரவர்? கதை, பிள்ளையார பிறந்தவர், பிறகு இந்த பாட்டு. ஓகே, அப்ப தமிழும் சமயமும் சேர்ந்து அழகா படிப்பீங்க உங்களுக்கு, அப்படித்தானே? சரி, ஓகே. இப்ப எனக்கு ஒரு கதை சொல்லுங்க பாப்போம். நிறைய கதை புத்தகம் படிச்சிருக்கிறீங்க. சர்வேஸ்வரா சார் சொல்லி தந்திருப்பார். ஒரு காட்டுல வந்து ஒரு குரங்கு இருக்குமா, அதுவும் ஒரு நன்றி உணவான குரங்கா இருக்குமா. அதுக்கு பேர் ரொபி. ஒரு நாள் வந்து அந்த குரங்கு வந்து அதுண்ட வீடு வந்து ஒரு நல்ல பலமான மரத்துல வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கிற மரத்துல இருக்குமா. ஒரு நாள் அது வந்து அதுண்ட பொழுதுபோக்குண்டா அது சும்மா இருந்துச்சுண்டா தன்னிட்ட இருக்கிற ஒரு புல்லாங்குழல வாசிக்கும். அது இனிமையான பாட்டா வாசிக்கும். ஒரு நாள் வந்து அது நித்திர கொண்டிருக்கும் போது அதுக்கு ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அப்ப அது கீழே குளிஞ்சு பார்க்க ஒரு விறகு வெட்டி கோடாரியால வெட்டி கொண்டு இருந்தார். அப்ப அதை பார்த்துட்டு அந்த குரங்கு என்ன நடக்க போன்னு பொங்கி கொண்டது. அது கீழே போய் அந்த விறகு வெட்டிகிட்ட சொல்லுமா. அந்த விறகு வெட்டி ஏன் இந்த மரத்தை வெட்டுறீங்கன்னு கேட்க அந்த விறகு வெட்டி சொல்லுவாராம், நான் இதே இந்த எசமானுக்கு நல்ல பெரிய ஒரு போர்க்கப்பல் செய்ய கொடுக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், இதை நீங்க வெட்டினா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குண்டா. இந்த மரத்துல ஒரு ஆவி இருக்கு, அது வந்து உங்களோடைய வந்ததும் நீங்க அந்த மரத்தை வெட்டினான்னு சொல்ல அவர் வந்து எந்த நேரத்தை நீ வீணாக்காத, நான் எந்த பாட்டில் வெட்டுவன், உனக்கு என்னன்னு கேட்டு அவர் வெட்ட தெரிஞ்சிட்டேன். இது எங்களோட தந்திரமா அது படிக்காதுன்னு நினைச்ச குரங்கு மேல மரத்தின் உச்சிக்கு போய் ஒரு ஓட்டைக்குள்ளால நான் தான் அந்த ஆவி என்று பேசா கத்திச்சான். அதை கேட்ட அந்த விறகு வட்டியும் ஐயோ அந்த ஆவி இருக்கிற உண்மைதானு ஓடி போயிட்டாராம். ஓகே, அப்ப குரங்கு வந்து தந்திரமா வந்து அந்த மரத்தை வெட்டாமல் பாதுகாத்துருக்குது. என்ன நாங்கள் என்ன செய்யணும்? மரம் வெட்டணுமா வெட்டக்கூடாது? வெட்டக்கூடாது. நாங்க என்ன செய்யணும்? வளர்க்கணுமே. இந்த மரம் வீட்டு என்ன மரம் இருக்கு? தென்னை மரம், மாமரம், வேற அவ்வளவுதான். மாமரங்கள் வந்து கூடுதலா இருக்கு. கருத்து குழம்பு, வெள்ளை குழம்பு கூடுதலா இருக்கு. நிறைய இருக்குது மாமரம். அப்ப நிறைய மாம்பழம் சாப்பிடலாம். மேகா விட்ட வந்தா தருவீங்களோ தர மாட்டீங்களோ? உங்களுக்கு தருவேன். அப்ப நான் விரட்டுங்க உங்களோட விட்ட மாம்பழம் சாப்பிட. சரி, ஓகே. அடுத்து எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க மேகா?
பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டு இல்ல, அப்பா அத கனியுடைய சிலை மாதிரி பாட போறேன். சரியா. ஜாலை கொணந்திங்கு மீட்டியதால் ஜாசகன் ஒருவன் பாலை பரிசு பெற்றான் என பண்டை பழங்கதை கூற கேட்டதுண்டு. பாலை பரிசு பெற்றாலும் அப்பாலை பச்சைப்படுத்தி வாழத் தொடங்க முயன்றனால் வையத்து உயர்ந்தது யாழ்ப்பாணம். ஆடு நடந்து திறந்து வயல்களை அடைந்து வானாறு உயர்ந்த மலை இல்லை என்னும் ஒரு குறை சொல்வதுண்டு. வானாறு உயர்ந்த மலை இல்லையாயின் மிததர் ஒன்று கூறி ஆரிக்கலைகளில் ஊர் சிறந்தது யாழ்ப்பாணம். மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். மேகா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. மேகா, சரி, அப்பா எங்க நம்மளைய கூட்டிட்டு போயிருக்கிறார்? என்ன கொழும்புக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார், சுவிட்சர்லாண்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார், வெளிநாடுகளுக்கு தான் கூட்டிட்டு. வெளிநாடுகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிற. எங்க இருக்க விருப்பம் பிள்ளைக்கு? எனக்கு வந்து வியட்நாமுக்கு போக விருப்பம். போக விருப்பம். சரி, எங்க இருக்க பிடிக்கும்? சுவிட்சர்லாந்து. அங்கதான் நாங்க பிடிக்கும் யாழ்ப்பாணத்தை விட உங்களுக்கு? அந்த சுவிட்சர்லாந்து ரொம்ப அழகான நாடு, அதனால அங்க போய் இருக்கணும்னு ஆசை. அப்ப நாங்க படிச்சுட்டு பைலட் ஆன அப்புறம் அங்க போய் இருப்போம் என்ன? சரி, ஓகே. இப்ப எனக்கு கார்த்தி சொல்லி சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரல்வே, ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்திகளேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் மிட்டோர், ஒப்புற ஒழுகு, ஓதுவது ஒளியேல், அவ்வியம் பேசேல், அக்கம் சுருக்கே. ஓகே. யார் சொல்லி தந்தது? எனக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தவங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது. சரி, பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும் படிக்க? எனக்கு வந்து சமயமும் சுற்றாடலும் ஆங்கிலமும். ஓகே. என்ன சாப்பாடு பிடிக்கும்? ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மா செய்து தருவாவோ அதாவது கடையில் எடுத்து தருவாவோ? அம்மா வந்து செய்யறதில்ல, என்னாலும் சாப்பிட மாட்டேன். இந்த பர்த்டேக்கு இல்லாட்டி அப்பாவை பற்றி அம்மா பர்த்டேக்கு தம்பியை பற்றி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நாள் வந்து நீங்க கடையில வாங்கி சாப்பிடுவீங்க. சரி, ஓகே. மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். மேகா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.